ஃப்ளூயிட்ன்றது ஃபுல் விதியா எடுத்துக்கும். இந்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ ரைட் ஆட்டோ, அதாவது என்ன அப்படின்னா சரி சமமா விட்டுடும். பாருங்க இந்த கண்டெய்னர் கிளாஸ் மார்ஜின் ரைட் ஆட்டோ லெஃப்ட் ஆட்டோ, அதாவது சரிசமமா இருக்கிறது. பேடிங் லெஃப்ட் இந்த சைடு அப்படின்னு விடும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்றது அவங்களுடைய கிளாஸ் தான், நம்ம வேற எதுவும் பெருசா எது. ஓகே, அவங்களுடைய இதுன்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் கண்டெய்னர் ஃப்ளூயிட். ஓகேங்களா? இப்ப எந்த ஒரு வெப்சைட் பார்த்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக், கூகுள் இவங்களுடைய வெப்சைட்னா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரா இருக்கும். ஓகேங்களா? அவங்களுடைய ஹெட்டிங் மட்டும் தான் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம எழுதும் போது ஆனா நம்மளே இதுக்கு டிசைன் பண்ணிக்கலாமே, நம்மளே இதை ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் த ஆப்ஷன். ஓகே, ஸோ கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி கொடுக்குது அப்படின்னும் போது நம்ம அது போகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்குறது. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல வந்து கிரிட் இதுல கண்டெய்னர்ல இப்ப கிரிட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. ஓகேங்களா? இது என்ன கிரிட் சிஸ்டம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்ன அப்படின்னா இந்த கண்டெய்னர்ல வந்துட்டு ரோ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா ரோ அப்படின்றது என்ன, காலம் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெரியல. ரோ காலம் ஓகேங்களா? எத்தனை ரோ இருக்கு இப்ப இதுல? நாலு. ஓகே, அப்படின்னா நாலுன்னா எதை பேஸ் பண்ணி சொன்னது தெரியல. உள்ளார இருக்கிறதுனா 3 ரோ இருக்கு. ஓகேங்களா? இந்த பாக்ஸை விட்டுட்டீங்கன்னா 1 2 3. காலம் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான். இது ஒரு காலம். ஓகே, நேம் அப்படின்றது ஒரு காலம். ஓகே, ஸோ இது ஒரு காலம். ஓகே, பூஸ்டப்ல இந்த பூஸ்டப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரோக்குள்ளார இதை போட்டு வச்சுப்பாங்க. கிளாஸ் ஃபிக்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கால் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஒண்ணு இருக்கு, கால் எஸ்எம்னு ஒண்ணு இருக்கு, எம்டின்னு ஒண்ணு இருக்கு, எல்ஜி எக்ஸ்எல். எஸ்எம்னா என்னது? ஸ்மால் டிவைஸ், மீடியம் டிவைஸ், லார்ஜ் டிவைஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக போட்டு வச்சிருக்காங்க? நம்பர் ஆஃப் காலம்ஸ் 12 அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா நீங்க கண்டெய்னர் இப்ப ஏதோ ஒரு செக்ஷன், இப்ப இந்த இதுலயே கண்டெய்னர்லயே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த கண்டெய்னர்ல நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு ரோ கிளாஸ கிரியேட் பண்ண போறேன். ஒரு ரோ அப்படின்ற கிளாஸ். இந்த கண்டெய்னர் அப்படின்றது நம்ம எழுதின சிஎஸ்எஸ் இல்ல பூஸ்டப்ல இருந்து வந்ததா? பூஸ்டப்ல இருந்து வந்தது. நம்ம எழுதுறதா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இது டிப்பா இருக்கவே இது ஃபுல்லா எடுத்துக்கும்.
கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்றதால தான் அது வந்து இந்த மாதிரி நமக்கு கொடுக்குது. இப்ப ரோ அப்படின்றதுமே அதே மாதிரி தான். ஓகேவா? ரோ அப்படின்றது பூட்ஸ்ட்ராப்பே நமக்கு கொடுக்குற ஒரு கிளாஸ். ஓகேவா? ஒரு ரோக்குள்ளார நீங்க எத்தனை காலம் வைக்க போறீங்க? காலம் 1, காலம் 2, அப் டு இது எத்தனை வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு ரோல மொத்தம் எத்தனை காலம்? 12 காலம். ஓகேங்களா? 12 காலம். இப்ப பாருங்க, காலம் 1, காலம் 2. ஓகேங்களா? இத வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. பாருங்க, கிரிட் சிஸ்டம் வந்து நீங்க இந்த என்ன சொல்றது, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க போனீங்கன்னா இத கேட்பாங்க. இது என்ன சொல்றது, கிரிட் சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் பாக்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் பாக்ஸ் அப்படின்றது ஒண்ணு பார்த்துருக்கோம். எங்க பார்த்துருக்கோம் தெரியுமா? லேவ் பார்ல யூஸ் பண்ணிருப்பானே. டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் மறந்துட்டீங்களா? ஃப்ளக்ஸ் அப்படின்றது ஃபிளெக்சிபிள் அப்படின்னு கூட சொல்லி இருந்தாங்க. டிஸ்ப்ளே ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ரெடி பண்ண விஷயம் தான் இந்த ரோ அண்ட் காலம். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரோல 12 காலம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க 12 காலம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த விஷயத்த கொடுத்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நான் இதுல வந்துட்டு பாக்ஸ் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் for understanding. இப்ப 2 தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு இதுல 2 தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 4. ஓகே, இது பிளெக்சிபிளா இருக்கிறதால இதுக்குள்ள நீங்க எத்தனை கொடுக்க முடியும், ஒரு ரோக்குள்ளார எத்தனை கொடுக்க முடியும் அப்படின்னா அப் டு 12 வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுத்தா என்னன்னா அப்படின்னா அவன் சொல்லி இருக்கிறது 12 வரைக்கும் தான் கொடுக்கணும். நீ அதுக்கு மேல கொடுத்தனா உன்னுடைய சிஸ்டம் இப்போ ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா ரெஸ்பான்ஸ் விட பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக? இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சர்வீசஸ் செக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இப்ப இதுவா இதுல ஒரு இது நடந்துட்டு இருக்கு, சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப 2 காலம் கொடுக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி அது வித்த பிரிச்சுக்கிச்சு. பாத்தீங்களா? 2 காலம் கொடுக்கும் போது அதுக்கேத்த மாதிரி உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு 4 காலம் கொடுக்கும் போது அந்த 4 காலத்துக்குள்ளாரவே பிரிச்சுக்கிச்சு. இப்ப 12 காலம் கொடுக்கும் போதும் அதே மாதிரிதான், உனக்கான வித்து இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பிரிச்சுக்கிச்சு. இதெல்லாம் பிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ரோல எத்தனை காலம் பூஸ்டர் அலோவ் பண்ணோம் அப்படின்னா நீங்க நான் சொல்றது இல்லை, இங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் 12 காலம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல 2 விஷயம். ஒண்ணு வந்து உங்களுடைய டேட்டாவை நீங்க ஆப்டிமைஸ்டா வச்சுக்கிறது, இன்னொன்னு வந்து மொபைலுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த இந்த ரோ காலம் வந்து கொடுக்கும். அதாவது நீங்க ப்ரிஃபிக்ஸ்ல காலம் SM அப்படின்னா ஸ்மால் டிவைஸ்ல இது இந்த மாதிரி இருக்கணும், எம்டில இது இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா இந்த காலம் டெஸ்க்டாப்ல இப்படி இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஸ்மால் டிவைஸ்ல வந்துட்டு ஃபுல் ரோவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அது ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு பாருங்க. இதுவே சும்மா நீங்க இந்த கண்டெய்னர் அண்ட் இந்த ரோ கிளாஸ் யூஸ் பண்ணலன்னா இது எப்படி வந்திருக்கும்?
புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி நான் கரெக்டா இந்த இடத்துக்கு வரும்போது இது வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா அதுக்குதான் இதை போய் பார்க்கணும். ஓகேங்களா? இது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது இதை நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த கீ டேர்ம்லாம் உங்களுக்கு தெரியணும். எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல் அப்படின்னு போட்டிருக்கு. ஐபோன் போட்டு எல்லாமே விட்டுட்டானே, இது எல்லாமே விட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எவ்வளவு விஷயத்த இதை எடுத்துக்கணும்னு சொல்றதுக்காக விட்டு இருக்கிறதா. எக்ஸாம்பிள் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இது வந்து மீடியம் டிவைஸ்ல 4 மீடியம் டிவைஸ்ல 4 இது. இப்ப இதை நம்ம சாரி இது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஓகேங்களா? அதை நான் நெக்ஸ்ட் வரேன். ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது என்னன்னா ஒரு ரோல எத்தனை காலம் இருக்கும்? 12 காலம். அந்த 12 காலமும் வித்த வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதுதான் தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். அடுத்தது நான் அந்த இப்ப நான் எம்டி அதெல்லாம் போட்டேன்ல, அடுத்தது நான் அதை சொல்றேன். ஓகே, இப்ப 4 இருக்கா? இப்ப நான் இந்த இது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எஸ்எம்ல எஸ்எம்ல ஸ்மால் டிவைஸ்ல இந்த இது ஃபுல்லா எடுத்துக்கணும். இது 4000. ஆனா அது எல்ஜி வராதா? எல்லாமே எஸ்எம் கொடுத்துருக்கீங்க. எஸ்எம் போட்டேன். அது எம்டி, அதுக்கடுத்து எல்ஜி, அதுக்கடுத்து எக்ஸ்எல் தானே? இல்ல, காப்பி பண்ணி போட்டதுல அப்படியே போட்டேன். ஓகே, லார்ஜ் டிவைஸ். இப்ப இது 4 4 4 3 4 12. ஓகேங்களா? கீழே வந்துடுச்சு. இது சும்மா இது வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? இது நீங்க இன்னும் சின்ன சின்ன இதுக்குன்னா நீங்க இதனுடைய டைமென்ஷன் 540 அப்படின்னு இருக்கா? சோ இதை வச்சுதான் நம்ம இது பண்ணிக்கணும். 540க்கு வந்தா இது எப்படி இருக்கணும், இந்த இதுக்கு வந்தா எப்படி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ரெஸ்பான்சிவ்ல பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே நீங்க கொடுத்துட்டு வரணும். காலம்ல இந்த ஒரு சர்வீசஸ் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி மீடியா கொரி நீங்க எழுதணும். மீடியா கொரி எழுதி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டிவைஸுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி எழுதணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஃபுல்லாவே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த எஸ்எம், எம்டி, எல்ஜி, எம்டி திரும்ப எக்ஸல் போடுவியா? எக்ஸல்ல 3 எக்ஸல்னா டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி காட்டணும். டெஸ்க்டாப்ல 3 காட்டு. எக்ஸல்ல இந்த மாதிரி இருந்துச்சு. லார்ஜ் டிவைஸ்ல 4 காட்டு. 4 வந்து இன்னொரு டேட்டா கீழே வருது. 4ன்றதோட சரி, ஓகே.
அதையும் வச்சுக்கணும், ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் தெரியணும்ல. லார்ஜ்ல இந்த மாதிரி காட்டணும், ஓகே. மீடியம்ல ஆறா காட்டு, ஓகேங்களா. 6ஆ காட்டு. 6னா அப்படின்னா என்ன பண்ணுவோம், 6 6 12 ஆயிடும். 12 காலம்ஸ் வந்துருச்சு, அதனால அடுத்த இது கீழே வந்துருச்சு, ஓகே. ஸ்மால் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட்டு, ஸ்மால் டிவைஸ்ல 12ஆ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடிங் எழுது, ஓகேங்களா. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். கண்டெய்னர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா. அதுக்குள்ளார வந்து நீங்க ரோ அண்ட் காலம் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரு ரோல 12 காலம் வந்து இருக்கு, ஓகேங்களா. இந்த 12 காலமுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒன்னா கூட யூஸ் பண்ணலாம், 6 6, ஓகேங்களா. 12 தான் இருக்கணும், அதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதுதான் இந்த எல்ஜி. இப்ப 12க்கு மேல போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே வந்துடும், ஓகேவா. இதுவே நம்ம எழுதின கோடிங்கா இருந்தா ஹரிசாண்டல்ல ஓடும், லைக் ஏன்னா அதனுடைய வித்து வந்து கரெக்டா இருந்திருக்காது. இதுக்கான டிசைன் எல்லாமே நம்மளா பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பண்ற ஒரு விஷயத்த, ஓகேங்களா, நீங்க இந்த சர்வீஸ் பாக்ஸா நினைச்சுக்கோங்க. அதே விஷயத்த சர்வீஸ் சர்வீஸ் எக்ஸல்ல எனக்கு எப்படி ஷோ ஆகணும் அப்படின்னா 4 நாளாவே காமிச்சு. இப்ப பாருங்க, இப்ப முதல்ல 3ன்னு இருக்கவே இந்த இடம் அப்படியே இருக்கு. இப்ப பாருங்க 4 நாளா இது இப்ப இதாயிடுச்சு. இப்ப இதுக்குமே ஹைட் ஒண்ணு வச்சுப்பேன். இப்ப இப்படி இருக்கு, ஓகேங்களா. இந்த சர்வீஸ் பாக்ஸ நான் என்ன செய்ய போறேன்னா, இப்ப இந்த இது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் சென்டர் தான் கொடுத்தேன், ஆனா எந்த ஒரு விஷயமே எழுதவே இல்லை. இதை நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், அந்த ஸ்பேசிங் அந்த அலைன்மெண்ட்ல டெக்ஸ்ட் சென்டர் ஜஸ்டிஃபை இத நீங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க இதை கொடுக்கலாம். இல்ல நான் பேராகிராஃப் டேக் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னா இங்க ஒரு கிளாஸ ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கிளாஸ ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் சென்டர் ஆகும், டெக்ஸ்ட் சென்டர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே. இப்ப நம்ம செக்ஷன்ல நான் நாளைக்கு அந்த 2 செக்ஷனும் கூட இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்ப பேசிக்கா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டெய்னர் வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இல்லைன்னா எனக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிட் எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் கண்டெய்னர் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, ஃபுல்லா இது எடுத்துக்கும், ஓகே. ஒண்ணு கிடையாது, மேல இருக்கிற 2 செக்ஷன் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு வெப்சைட் மாதிரியே தெரிஞ்சிடும். இப்ப இந்த விஷயம் இங்க இருக்கு, ஓகே.
இப்ப இதே விஷயத்த உங்ககிட்ட மீடியா குறைக்கு பண்ணணும் அப்படின்னும் போது என்ன ஆகும், என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்ப யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே ஃபிளக்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஆனா மீடியா குறைக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா ஒரு டிவைஸுக்கா டார்கெட் பண்ணுவோம். இங்க அந்த மாதிரி பண்ணாம என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்மால் டிவைஸ்ல இருந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். அதுக்கான கமெண்ட் கீவேர்ட் தான் ஸ்மால் டிவைஸ், மீடியம் டிவைஸ், லார்ஜ் டிவைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இதுலயுமே இருக்கு எக்ஸஸ். எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னா சூப்பர் மானிட்டர்னா இருக்கு. பட் நமக்கு தேவையானது ஸ்மால் டிவைஸ்ல டார்கெட் பண்ணிட்டு மீடியம் டிவைஸ், லார்ஜ் டிவைஸ் இதெல்லாம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்க இந்த காலம்ல எஸ்எம் உங்களுடைய ஸ்மால் டிவைஸ்ல வரும்போது இந்த காலம் எப்படி இருக்கணும் 6 அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு ரோல எத்தனை காலம் இருக்கும் நம்ம சொன்னோம் 12. 6 அப்படின்னு சொன்னா அப்படி கண்டிப்பா அடுத்த இது வந்து எப்படி பேலன்ஸா இருக்கும்னா 6 இது எடுத்துக்கும் 6 மட்டும் தான் பேலன்ஸ்டா இருக்கும். மத்த இதுக்கு வந்து நீ 2 கொடுக்கலாம் 3 கொடுக்கலாம், அது என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எஸ்எம்ல 12, மீடியம் டிவைஸ்ல 6. 6ன்றதோட அதுலயுமே 12 இல்ல 4 கொடுக்குறேன். லார்ஜ் டிவைஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, சரி ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஆஸ் யூசுவல் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா செட் ஆயிடும். ஓகேங்களா? ஸ்மால் டிவைஸ்ல 12, அதுக்கப்புறம் எது, அதுக்கப்புறம் காலம் அப்படின்ற மாதிரி இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு எடுத்து செக் பண்ணுங்க. புரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? 1 or 2 daysல இது உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதை கொடுத்தா இந்த மாதிரி நமக்கு பிளெக்சிபிளா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இததான் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். 1 of 2 அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஒரு ரோல 2 காலம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. 1 of 3 அப்படின்னா என்ன அப்படின்னா 3 காலம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொன்ன அதே விஷயத்தை தான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே அதேதான். காலம் 6 அப்படின்னா எந்த இடத்துல அது இப்போ இதுக்கு மட்டும் நான் சின்னதா கொடுத்துட்டு செகண்ட் இதுக்கு வந்து பெருசா கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். காலம் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னவோ அதை கொடுக்கலாம், செகண்ட் இதுக்கு மட்டும் 6 அப்படின்னு நான் கொடுப்பேன், தேர்ட் இதுக்கும் 6. இது இப்ப மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இது என்ன சொல்றது, தேர் இஸ் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு ரோ, ஓகேங்களா, கண்டெய்னர் ஆகட்டும் கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஆகட்டும் எதுல வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த ரோல 12 காலமா பிரிக்கலாம். 12 காலமா பிரிச்சுட்டு ஸ்மால் டிவைஸுக்கு எப்படி வேணும் காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். காலம் ஸ்மால் டிவைஸுக்கு இத்தனை இது வேணும். அதாவது மொபைல்ல எனக்கு இது ஃபுல்லாவே எடுத்துக்கலாம், அததான் நம்ம இங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்போம். ஸ்மால் டிவைஸ்ல ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? மீடியம் டிவைஸுக்கு வரும்போது 6. ஓகேங்களா? இந்த டிவைஸ்க்கு வரும்போது 4 4 அப்படின்னு 6 சொல்லும் போது அப்படின்னா என்னன்னா 2 தான் வரும். பேலன்ஸ் என்ன ஆகும், கீழே தான் வரும். அதுக்கான இதை தான் நான் இப்ப காமிச்சேன். குழப்பமாலாம் இருக்க கூடாது, இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸ்மால்ல வரும்போது இந்த மாதிரி அது மாறும். ஓகேங்களா? மீடியம் டிவைஸுக்கு வந்தாதான் அது 6. 6வே ஒரு இது இங்க பேலன்ஸ்டா இருக்கு. புரியுதா?
அதை நீங்க எப்படி சரிசமம் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்க வேண்டியதான். பொதுவா எப்படி கொடுப்பாங்கன்னா சின்ன டிவைஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீடியம் டிவைஸுக்கும் 12 தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? லார்ஜ் டிவைஸுக்கு வந்தாதான் எத்தனை கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க. இது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். லார்ஜ் டிவைஸ் வரும்போது மட்டும்தான் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுவாங்க. பெரிய டிவைஸுக்கும் அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது கன்வீனியன்ட். இப்ப நீங்க இதுவே 4 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா இதை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்ப 4 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா ஸ்மால் டிவைஸ்லயும் இருக்கட்டும் இதுலயும் இருக்கட்டும். லார்ஜ் டிவைஸ்க்கு வரும்போது என்ன பண்ணலாம்? 4 4 கொடுத்தா என்ன ஆகும்? 4 4 கொடுத்தா இந்த மாதிரி ஆகும். சரி, தேவையில்லை. அப்ப 3 கொடுத்து செக் பண்ண வேண்டியதான். எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு செட் ஆயிடுச்சு. இப்ப நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்றேன். இப்ப இது கீழே வருது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுருக்கோம். இல்ல எனக்கு லேப்டாப்ல 6 6 காட்டு. 6 6னா 1 2 இது ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல் ரோவையும் எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி காட்டும். இதுவும் ஓகே தான். மீடியம் டிவைஸ் டு ஸ்மால் டிவைஸுக்கு எனக்கு இந்த மாதிரி காட்டும். இது பிரச்சனையே கிடையாது. சொல்றது புரியுதா? அவங்கள்ட்ட தனியா பேசிட்டு இருக்கேன். புரியுதுண்ணா. ஓகே, ஒரு சின்ன இது மாதிரியே சொல்லிடுறேன். ஓகே, நாளைக்கு இதை நடத்தும் போதும் ரெக்கார்ட் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது.